சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்குண்டான ஒரு பலனை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. ஆதாரம், உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அது மட்டும் இல்லைங்க, தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக வரக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதங்க. ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தான் இருப்பார். தனஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2வது பாத்தியத்தில் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில், புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம். அப்போ அது குரு பகவானுடைய நட்சத்திரம் சாரம். அப்போ குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து குரு பகவானுடைய வீட்டில் இருந்து குரு பகவானை பார்க்கிறார். அப்போது தொழிலில் வளர்ச்சி உருவாகிறதுக்கு உண்டான அற்புதமான நேரம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதா, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்திடுவேனே, என் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தில் உக்காந்துருவனே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்க உக்காந்து சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் உழைச்சி சாப்பிடணுன்ற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. கும்பராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு 4 காசு செலவு பண்ணுற இடத்துல இருப்பாங்களே தவிர ஒரு காஃபி டீ வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ கும்பராசிக்காரங்களால் மற்றவங்க சாப்பிடலாமே தவிர மற்றவங்களால் கும்பராசிக்காரங்க சாப்பிட்டு போனாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா அவங்க 3 விஷயம் பண்ணிவிடுவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல், வாங்கின இடத்துல திருப்பி கட்ட முடியாமல் சூழ்நிலை இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். கடந்த ஒரு 2 வருடமாகவே உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்தது, உங்கள் ராசியில் இருந்தது, ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரம்ன்றது சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம், காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். யார் பார்க்கிறாரு? சனி பார்க்கிறார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் குரு தான், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் குரு தான். இந்த வக்கரத்தில் இருந்தவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 5வது பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த பிதிருஸ்தானம், அதாவது பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட செவ்வாய், புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இதெல்லாமே நல்ல ஒரு சுபிட்சமான நேரம், அற்புதமான நேரமாக இருக்கும். இந்த சூழலால் உத்தியோக உயர்வு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுறது உறுதி, அதில் மாற்றுகிறது இல்லை. சார் 7.5 சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் சுய தொழில் செய்யலாமா அல்லது வேலையில் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இந்த நேரத்தில் சுய தொழில் செய்யலாங்க. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார், உங்கள் ராசிநாதனோட சேர்றாரு. அதனால் எந்த விதத்துலேயும் நமக்கு பாதிப்பு கிடையாது. இந்த தருணத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கோ அல்லது தொழில் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கோ. அதை விட ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. ஆதாரம் என்ன சாமி அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் புதன். அப்போது 5வது பாவகத்தில் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் குரு பகவானுடைய வீட்டில், குரு பகவான் தானே புத்திர காரகன். அப்போ 5வது பாவகம் புத்திர ஸ்தானத்தில், அப்போ குருவும் நமக்கு புதனும் கிரக பரிவர்த்தனை. நாள் கணக்காக, வருட கணக்காக, மாத கணக்காக குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகலைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, எது செய்து எங்களுக்கு நல்லதும் நடக்கலை, எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ற எண்ணத்தில் கும்பராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதின்றதை விட ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு சுபிட்சமான நேரமாக இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு. ஏன்னா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தான்
புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு வராரு. அப்போ 6ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம். இயற்கை அல்லது செயற்கை, அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகிறது உறுதி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போது வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் இந்த சுக்கிர பகவான் நமக்கு சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம். சுபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 20ஆம் தேதி வரப்போகிறார். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். சுக்கிரனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுறதும் நமக்கு இன்னும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உதவும். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் 2-2.5 வருஷமாக கும்பராசிக்காரங்க இருக்கிறீங்க தான். அவ்வளோ சீக்கிரம் ஜோசியம் பார்க்கணுன்ற அவசியம் உங்களுக்கு வந்திருந்திருக்காது. 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தா வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாத சூழலில் தான் கும்பராசிக்காரங்க இருக்கிறீங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை முழுமையாக பயன்படுத்திக்கிடுங்க. சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மளால் சாதிக்க முடியுமா, சாதிக்க முடியாதான் நம்ம காட்ட முடியும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சூரிய மங்கள யோகம், புதனாதித்ய யோகம். புதனும் சூரியனும் சேரும் பொழுது புதனாதித்ய யோகம், சூரியனும் செவ்வாவும் சேரும் பொழுது சூரிய மங்கள யோகம். இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு, அது தனஸ்தானத்தில் கும்பராசியாதிபதி சனி பகவானோடு இருக்கையில் இந்த சூழலில் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மன வாழ்க்கையில் நிறைவு ஏற்படும். மன வாழ்க்கையே இல்லாமல் இருக்குதுங்க. முயற்சி மட்டும்தான் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, என்னை பார்த்து போன மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது, எனக்கு நடக்கல சாமி அப்படின்னா அந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிற மாதிரி திருமண தடைகளும் விலகிறதுக்கு உண்டான நாட்களாக இருக்கும் இந்த நாட்கள். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை, மாறுதலை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நல்ல அனுகூலங்களை அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன்.